வணக்கம் ஜிஎஸ்ஃபேம். அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோட். நிறைய பேர் கேட்டது ஸ்கோடா கைலாக் வெர்சஸ் கியா சிரோஸ். ஆமா, என்ன ஓவரால் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ரோ. ஓவரால் லுக் பாக்குறப்ப எப்படி இருக்கு? எக்ஸ்டீரியர் பத்தி எப்படி இருக்கு ப்ரோ? கைலாக் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து குஷாக்கே வந்து சின்னதா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒன்றும் பெரிய டிசைன் சேஞ்சஸ் இல்லாத மாதிரியும் ஸ்கோடாவோட யூஸ்வல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சிரோஸ் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா கொஞ்சம் இன்னும் நம்ம ஏத்துக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுமா டைம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. லைட் ஒரு ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் ஸ்கோடா 80, எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் வேகனார் இப்படி எல்லாம் தெரியுது எனக்கு பார்க்கும்போது. பர்சனலா டிசைன் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து கியா சைரோஸ் வந்து ஒரு புது டிசைன். சிரோஸ்ங்களா ஒரு புது டிசைன் இருக்குது. இது வந்து ஒரு வேகனாரோட எமர்ஜ் வெர்ஷன், ஸ்கோடா 80யோட மினி வெர்ஷன், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஹிண்டே சைட் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஹிண்டே எக்ஸ்டரை வந்து பெருசு பண்ண மாதிரியும் தெரியலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படின்றப்போ டிசைன் வந்து பெர்ஸ்பெக்டிவ், ஒருத்தருக்கு ஒரு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது, அதை பத்தி பேச வரல. பட் இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு வந்து இன்டீரியர்ல பயங்கரமா உதவி இருக்கு. ஓகே, வந்து இப்போ எக்ஸ்டீரியரோட டிசைன் இப்படி சொல்லிட்டோம்னா இன்டீரியர்னு உள்ள போனா அவ்வளோ ஸ்பேஸ் ப்ரோ. அது பார்த்தேன், நானே பார்த்தேன் ப்ரோ. பின்னாடி சீட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி ஈக்குவலா இருக்குது. இது காம்பாக்ட் சப் காம்பாக்ட்ல வருது ப்ரோ. ஆனா கிட்டத்தட்ட காம்பாக்ட் செக்மெண்ட் இப்போ நீங்க கிரெட்டா, செல்டாஸ் அதோட உள்ள வந்து ஸ்பேஸ் அப்படின்னும் போது வந்து ஹெட் ரூமே நல்லா ஹைட்டா இருக்கறனால ஏதோ ஒரு பெரிய கார்ல போற ஃபீலிங் இருக்கு. அவனுங்க ப்ளே பண்ணது ப்ரோ அந்த டிஎல்ஓ வெளிச்சம் உள்ள அவ்வளவு வெளிச்சம், கிளாஸ் எல்லாம் வச்சு அந்த கிளாஸ் பே நல்லா ப்ளே பண்ணிட்டானுங்க. உள்ள அவ்வளவு வெளிச்சம். இன்னும் உள்ள உட்கார்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டா இருக்கட்டும். உங்களுக்கு ரிக்ளைனர் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரியர் சீட்ல. நல்ல சீட்ல ரிக்ளைனர் வித் வென்டிலேட்டட் சீட்ஸ் எந்த பிராண்ட்லயுமே இல்ல இது வரைக்கும். இல்ல அந்த பட்ஜெட்லயே கிடையாது. அப்படின்றப்போ பயங்கர லக்ஸரியா இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இவ்வளவு பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. இன்டீரியர் ஸ்பேஸை பத்தி ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லிட்டு போயிருவோம் ப்ரோ. இப்போ சிரோஸ்க்கும் கைலாக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ், இன்டீரியர் ஸ்பேஸ்னா மலைக்கு மடுவுக்கும் வச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கியா சைரோஸ்ல நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸுங்க, தாராளமான ஒரு ஹெட்ரூம் கிடைக்குது. உங்களுக்கு ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. வேற இங்க கைலாக் அப்படின்னு வரும்போது கைலாக்ல லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் நல்லா இருக்குது. பிரச்சனை எங்க அப்படின்னா ஃபுட் ரெஸ்ட் வைக்கிறோம்ல பிரதர். இப்போ இதுதான் ரியர் சீட் ஸ்பேஸ். இதுல இப்படி காலை தொங்க போட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த காலை இப்படி நீட்டினீங்கன்னா அந்த சீட் மவுண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பேனல்ல இடிக்குது. சரி, இந்த பேனல்ல தான் இடிக்குது. சென்டர்ல நீட்டணும் பாத்தீங்கன்னா சென்டர்லயே ஒரு பேனல் இப்படி பண்ணிருக்காங்க. அது மேபி நீங்க என்னன்னா காலை தூக்கி மேல வைக்கலாம், நீட்ட முடியாது. அப்புறம் ஹம்பு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. அப்படின்றப்ப 2 அடல்ட்டுக்கு ஓகே. ஆமா, பின்னாடி 2 அடல்ட்டுக்கு ஓகே. மத்தபடி வந்து சீட்டிங் உட்கார்றப்ப வந்து அந்த பக்கெட் ஃபிட்டிங் கிடைக்குது. அந்த கம்ஃபர்ட்லாம் எந்த குறையும் இல்லை. பட் ரியர் சீட்ல நல்ல தாராளமான ஒரு ஸ்பேஸ் வேணும், கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து சிரோஸ் வந்து அதுக்கு ஒரு மேஜரான ஒரு ஸ்டெப் மேல இருக்குங்க ப்ரோ. ஃபீச்சர்ஸ் அப்புறம் எங்க போய் கொரியன் காம்படிட் பண்றது? அதாவது இந்த விஜய் சேதுபதி அள்ளி போட்டு எடுத்துட்டு வர அப்படின்ற ஹோண்டாயும் கியாவும் ஃபீச்சர்ஸ்க்கே பிறந்தவங்க. அவனுங்க கிட்ட எங்க போய் எப்படி இப்படி பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ, அவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் அவனுங்க கிட்ட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சூப்பரா இருக்கும் ப்ரோ. டேஷ்போர்டோட ராட்லிங் நாய்ஸ் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஈவன் ஜெர்மன் கார்ஸ்ல கூட ராட்லிங் நாய்ஸ் வரும். ஏன்னா இப்போ புதுசா வந்திருக்க வெர்ச்சஸ்லயும் டைகுன்லயும் அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பேனல் நாய்ஸ் இருக்கு. பட் இன்னமும் பாத்தீங்கன்னா ஹுண்டாயில பெருசா அந்த ராட்லிங் நாய்ஸ் வரல. நான் கியா சைரோஸ்ல பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டி, மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே இது ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வேற அப்படியே கான்ட்ராஸ்டா நான் கைலாக்குள்ள வரேன். கைலாக்ல வந்து பார்த்துட்டு இருக்கவங்களே மேபி அந்த ஏசி பேனல்ஸ் இருக்கு, வென்ட்ஸ் இருக்குல்ல ப்ரோ, அதை நீங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிற சென்டர் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறது கொஞ்சம் அசைச்சு பாத்தீங்கன்னா ஃப்ரெஜைல் அப்படின்னு தெரியும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஆட்டினாங்கன்னா கையோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபோக்ஸ்வாகன் ஸ்கோடா குரூப் உரித்தமான ஒரு இது. ஏன்னா அந்த 2010 சம்திங் 12 இருந்து வந்த வென்டோ போலோ, கடைசியா வந்த வென்டோ போலோ வரைக்கும் எந்த கார்ல பாத்தீங்கன்னா ஏசி வென்ட் உடைஞ்சிருக்கும். போலோவர்லயும் உடைஞ்சிருக்கும், ஃபென்டோலயும் உடைஞ்சிருக்கும், ஸ்குவாடாலயும் உடைஞ்சிருக்கும். ஆனா டக்குன்னு ரீப்ளேஸ் பண்றதுக்கு பார்ட்ஸ் கிடைக்காது. இது எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு தெரியல. பட் அதை தாண்டி ஸ்கைலாக்கோட பிளாஸ்டிக் குவாலிட்டி, அது வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கிற விதம், அந்த ஷட் லைன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஸ்டடியா இருந்துச்சு. அதுல குறையில்லை. பட் இந்த மாதிரி பேனல்ஸ்லாம் என்னன்னா இதுதான் பீப்புள் அக்சஸ் பண்ற இடம்ன்றது. நீங்க டேஷ்போர்ட்ல கை வச்சு அக்சஸ் பண்ண மாட்டீங்க. அதாவது மேல கை வச்சு ஊன்றதுல இந்த ஏசி வென்ட்ஸ் எல்லாம் தான் நீங்க அக்சஸ் பண்ணுவீங்க. இந்த இடம் வந்து குவாலிட்டியா கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். நீங்க அங்க 360 டிகிரி கேமரா கிடைக்குது, யூஸ் பண்றதுக்கு யூஐ பெட்டரா இருக்குது. அந்த யூஐ வந்து அப்டேட் வேற பண்ணிருக்காங்க ப்ரோ, லேட்டஸ்ட் ஜென் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு அந்த கியா கனெக்ட் 2.1 சொல்லி அந்த கனெக்டட் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து எங்க இருந்து கொண்டு வராங்கன்னா கார்னிவல்,
அதுக்கப்புறம் வந்து ஈவி இப்போ ரீசெண்டா வந்துச்சு பாத்தீங்கன்னா ஈவி 9 வந்து பாத்தீங்களா அதுல இருக்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் குளோபலி கிடைக்கக்கூடிய வந்திருக்குது. இங்க அப்படியே வரீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ஒரு 10 இன்ச்ல உங்களுக்கு அதுல கொடுத்துருக்கிற ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டியில ஏத்துக்கவே முடியல. நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம ஆல்ரெடி குஷாக்ல பார்த்தோம். என்னன்னா அட்லீஸ்ட் வந்து ரிவர்ஸ் கேமரா போதும் 360 கூட ஆடம்பரம், ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி கூட கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமே, ஏன்னா அதுலயே காம்ப்ரமைஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அவங்க எப்பவுமே Volkswagen குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவும் பிரீமியம் சவுண்ட் சிஸ்டம் போக மாட்டாங்க அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல. பட் அந்த குவாலிட்டியை மோசம்னு சொல்ல முடியல, நல்லா இருந்துச்சு, அதுல குறை இல்லை. கனெக்ட் ஆகிற விதம் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் ஆகிறதுக்கும் ஹேங் எல்லாம் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நீங்க இப்போ பர்சனலா வந்து கியா சைரோஸுக்கும் இதுவும் ஸ்கோடா கைலாக்குக்கும் இப்போ இன்டீரியர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இன்டீரியர் ஆப்வியஸ்லி கியா தான் ப்ரோ. கியா தான். அது எப்படி அது ஏதோ ஏரோப்ளேனோட காக்பிட் மாதிரி இருக்குது அது பாக்குறதுக்கு. வேற பயங்கர ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காவும் அப் மார்க்கெட்டாவும் இருக்கு. இது வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்கோடாவோட அந்த அவங்க எப்பயுமே அந்த ரேட்டிங்ஸ் சேஃப்டியில தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றேன்னு தான் சொல்லுவாங்க. நாங்க இப்போ நிறைய பேர்ட்ட ஷோரூம்ல யார்கிட்ட பேசினாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரேட்டிங்ஸ் சேஃப்டி, எங்களுக்கு அந்த கஸ்டமர் இருந்தா போதும், ஜிமிக்ஸ் இருக்கிற கஸ்டமர் வேண்டாம் அப்படின்றவங்க அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க. அது அட்வர்டைஸ்மெண்ட்டே பாத்தீங்களா இப்போ ஸ்கோடாக்கு 4 கார்ல 4 டோர்ல ஏறி உட்கார்ந்து அட்வர்டைஸ்மென்ட்லாம் பண்றாங்க. இருக்கும். அது மத்த பிராண்ட் பண்ண முடியாது. சோ அவங்க அதுல பண்றனால இவங்க இதுல காம்ப்ரமைஸ் பண்றாங்களாங்கிறது நமக்கு தெரியும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோடா காரும் சரி Volkswagen காரும் சரி ஃபீச்சர்ஸ் வச்சு பேச மாட்டாங்க. டெஸ்ட் டிரைவ் கொடுத்து அத அந்த டிரைவிங் டைனமிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு தான் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது வந்து இப்போ இன்டீரியர்ல வந்து ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது ஏசி பத்தி பேசணும் ப்ரோ. ஓகே. குஷாக்கு, டைகூன், ஸ்லாவியா, வெர்டஸ் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏசி பிரச்சனை இருந்துச்சு. கூலிங் வந்து சில்னஸ் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இதுல வந்து வேலை பார்த்திருக்காங்க, அது டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே. கூலிங் கேபின் கூலிங் ஆகிறது அப்படின்றது வந்து நல்லாவே நடக்குது, அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தெரியுது, ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை விட்டுருவோம் ப்ரோ. சேஃப்டி சரி, நீங்க ஃபீச்சர்ஸ்ல இது ஸ்பேஸ்ல எல்லாத்துலயும் வந்து சைரோஸ் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டீங்க. இப்போ சேஃப்டி தான் 5 ஸ்டார். இது 5 ஸ்டார். அதுதான் சொல்றேன். அதாவது வண்டி லான்ச் பண்ணும்போதே என்னோட கார் இதுன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க இல்லையா, அதுதான் வந்து அவங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ். பட் அந்த பிராண்ட வந்து நீங்க ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து ஃபுல்லாவே சாஃப்ட்வேர் ஓரியன்டட். நீங்க வந்து பிசிக்கலாவோ ஸ்ட்ரக்சராவோ நீங்க வந்து ஒர்க் பண்ண தேவையில்ல, ஒரு சாஃப்ட்வேர் தான் இருக்கிற எல்லா காருக்குமே. ஆனா இரும்பு பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல, நீங்க ஒன்னொன்னுக்கும் அதை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இன்னொன்னு ஸ்ட்ரக்சரல் வைஸ் பார்க்கும்போது இது நீங்க Volkswagen ஸ்கோடா நீங்க சொல்லவே வேண்டாம். நீங்க ஆல்ரெடி வந்து 5 ஸ்டார் என்கேப் 5 ஸ்டார் என்கேப் நீங்க ரேட்டிங் அனுப்புனீங்கனால ஸ்கோடா Volkswagen பில்ட்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரக்சர்ல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அது ஷார்ட்டா இருக்குது. இங்க கியா சைரோஸ்னு வரும்போது பீப்புளுக்கு என்ன கொஸ்டின்னா ப்ரோ, அதாவது இது வந்து ஹிண்டே கியாவோட K1ங்க எங்கன்னா அந்த i20யோட பிளாட்ஃபார்ம். i20 இல்ல இப்ப இருக்கிற i20 i10 இதோட பிளாட்ஃபார்ம்ங்க. வேற கியா சொன்னட்டு ஹிண்டே வென்யூ கிரெட்டா எல்லாமே ஹிண்டே கியாவோட K2. அப்போ இவங்க K2ல இருந்து K1 பிளாட்ஃபார்ம் போயிருக்காங்க அப்படின்றப்போ அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தப்போ நாங்க மீடியா பிரஸ் மீட்ல வச்சாங்க. அப்ப கேட்டப்போ வந்து ஹிண்டே கியாவோட K1 பிளாட்ஃபார்ம் தான், ஆனா வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். நாங்க வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்ல காம்ப்ரமைஸ் பண்ணல, என்ஹான்ஸ் தான் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து ஒரு ஹையர் ஸ்கோரர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. நீங்க ஒரு ஹை ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு பேர் மினிமம் ஒரு 4 ஸ்டார் வரைக்கும் வரலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் போது அள்ளி தான் போட்டிருக்காங்க. பட் பார்க்கலாம். பட் ஒரு மினிமம் ரிசல்ட் வந்துச்சுன்னா பரவாயில்லைங்க ப்ரோ. ரிசல்ட் வர மாட்டேங்குது, அதுதான பிரச்சனை. இன்ன வரைக்குமே செல்டோஸ்க்கு இருக்கு நமக்கு 3 ஸ்டார் ரேட்டிங் 2.3 ஸ்டார் தான் ப்ரோ. நான் என்னங்கறேன்னா இப்போ இவங்களும் அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா குளோபல் இன்கேப் பாரத் இன்கேப்லயே கொடுத்து இப்ப கையிலக்கு வாங்க முடிஞ்சது இல்லைங்க. அப்ப அதே மாதிரி இவங்கனாலையும் வாங்க முடியும்ல. அப்ப கொடுத்ததை வாங்குங்க. வாங்குனீங்கன்னா கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல ப்ரோ, கியா சைரோஸ்ல நீங்க 5 ஸ்டார் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஏதாவது கொஸ்டின் கேட்பீங்களா? கண்ணை மூடிட்டு போவீங்களா? பரவாயில்லப்பா சரி 5 ஸ்டார் வந்துருச்சு போலாம் அப்படின்ற மாதிரி போவோம்ல. ஸோ அதுதான் அந்த எல்லா பிராண்டுமே வந்து வண்டி லான்ச் பண்ற டைம்ல இப்ப மாருதி டிசைருக்கு பண்ணான்ல அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணு. கியா வந்து இப்ப சைரஸ் பண்ணல, பட் லான்ச் பண்றப்பே பண்ணு 5 ஸ்டார் என்கேப் போடவா இல்ல 4 ஸ்டார் என்கேப் போடவா போதும். எனக்கு என்னன்னா இப்ப அந்த என்கேப்போட நீங்க வரலங்கிறது எனக்கு ஏதோ ஒரு விதத்துல இடர்கள் கொடுக்குது. அதான் ப்ரோ, என்ன பண்ணாலும் ஒரு ரிசல்ட் வேணும்ல. எக்ஸாம் எழுதாம என்ன பண்றது அப்படிங்கறீங்க. அதான் கேக்குறேன். நான் படிச்சேனா இப்படி எழுதுவேன் அப்படி எழுதுவேன்னு சொல்லலாம். பட் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி காமிக்கணும் மக்களுக்கு. இப்போ ஹிண்டே கியாவோட K1ல ஒரு கார் ப்ரோ, ஹிண்டே கியாவோட K2ல ஒரு கார், ரெண்டே எடுத்து ஒரு K1 பிளாட்ஃபார்ம்ல அடிச்சு நீங்க ஒரு 5 ஸ்டார் வச்சிருந்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இல்ல i20 5 ஸ்டார் நீங்கன்னா நான் இத கேட்க மாட்டேன். ஆமா,
அதே மாதிரி வென்யூ ஒரு 5 ஸ்டார்னா K2 பிளாட்ஃபார்ம் பத்தி நான் பேசல. சரி ஓகே ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி கீழ போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப K2ல வெர்னா இருக்குது இல்லங்க. வெர்னா வந்து 5 ஸ்டார் பட் ஸ்ட்ரக்சர் அன்ஸ்டேபிள் அப்படின்னாங்க. அன்ஸ்டேபிள் பட் கிரேட்டாவும் இன்ன வரைக்கும் 5 ஸ்டார்னு ப்ரூவ் ஆகல. பட் கிரெட்டாவோட லான்ச்ல என்ன சொன்னாங்கன்னா நாங்க என்ஹான்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு கார் அனுப்பிச்சு ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு சின்ன நம்பிக்கையாவது கிடைக்கும் அப்படின்றதுதான். ஃபீச்சர்ஸ் சேஃப்டி ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கைலாக்ல என்னன்னா ப்ரோ எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம் போடுறாங்க. XDS Plus இருக்குது. என்னன்னா கார் டைனமிக்ல பயங்கரமா உதவும். டிரைவிங் டைனமிக்ல பயங்கரமா உதவும். அது வந்து டிரைவிங் டைனமிக்ஸ்ல இங்க பேச்சே இல்ல. கைலாக் சூப்பரா இருக்குது. இங்க சிரோஸ் அப்படின்னு வரும்போது ப்ரோ எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆச்சுன்னா கியா பிராண்ட்ல இந்த டைனமிக்ஸ்ங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க். ஏன்னா 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ரோ. டால் பை ஸ்டான்ஸ். நாங்க வந்து ஹை ஸ்பீட்ஸ் எடுக்கும் போது எந்த இடத்துலையுமே ஒரு 140 கிட்ட நம்ம எக்ஸ்பிரஸ் வேஸ்ல நம்ம ஓட்டணும். 140 கிட்ட ட்ரை பண்ணும் போதுமே அது என்னன்னா சாலிடா பிளான்டடா தான் போச்சு. சரி ஒரு 120 வந்து நார்மலா பீப்புள் அதிகபட்சம் போற ஸ்பீடா இருக்குது. அப்ப அதுல மேனுவர் பண்ணலாம் லெஃப்ட் ஆர் ரைட் டக்குன்னு எடுத்த போகும். ESP டக்குன்னு இன்க்ளூட் ஆகி வண்டியை பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் எடுக்குதுங்க. அப்ப எனிவே அதுவுமே டைனமிக்கலி மோசம் இல்லை. அதுதான் நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஃபேமிலிக்காக தான் பண்ணிருக்கேன். அவங்க சொன்னதே வந்து இது ஃபேமிலி ஃபோக்கஸ்டு. அதனால தான் இதுல வந்து GT எல்லாம் இப்ப எடுத்து வரல. GT வந்து இனிமேல் டிமாண்ட் இருந்தனா தான் வரும்னு இருக்காங்க. GT லைன் சொல்றாங்க. ஓகே. அப்போ ஒரு ஃபேமிலி காரா பாக்கும்போது கம்ஃபர்ட் கிடைக்குது. ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. பிரைசிங் நீங்க கைலாக் வந்து கிட்டத்தட்ட வந்து 9,50,000 இருந்து உங்களுக்கு 17 லட்சம் வரைக்கும் டாப் அண்ட் போகுது. இங்க சிரோஸ்னு பாக்குறப்போ கிட்டத்தட்ட 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வந்துருது. டாப் அண்ட் DCT வந்து 20 லட்சம் வரைக்கும் தொட்டுருது. அப்போ விலை கொஞ்சம் கூட தான் சிரோஸ். ஆனா வேல்யூ ஃபார் மணியா பாக்குறப்போ ஹச்டிக்கு ஆப்ஷனல் ஒரு வேரியன்ட் வச்சிருக்காங்க ப்ரோ. அதுல அடிப்படை தேவை எல்லாமே கிடைச்சிருது. இங்க கைலாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஸ் மாடலை விட்டு அடுத்த மாடல் போனீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் வித்தியாசம். ஓகே. பேஸ் மாடல் வந்து கம்பல்சரி க்ரௌட் புல்லரா இருக்க போகுது. ஆனா பேஸ் மாடலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனல்ல பாத்தீங்கன்னா இங்க சிரோஸ்ல தான் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கிற மாதிரி பர்சனலா தோணுது. பிரைசிங் வந்து வச்சு பார்க்கும்போது அங்க என்னன்னா ஆட்டோமேட்டிக் போறப்ப ரிலையபிளான டார்க் கன்வெர்ட்டர் ஐசன் சோர்ஸ். ஸோ டார்க் கன்வெர்ட்டர் அப்படிங்கும்போது பிரச்சனையே இல்லை. இங்க DCT போறப்பதான் என்னன்னா நீங்க சிட்டிஸ்குள்ள அதிகமா ஓட்டுறீங்க. எனக்கு வந்து 70 to 60% சிட்டி இருக்குது அப்படின்னா எனக்கு DCT வாங்கணும்னா சீக்கிரம் ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர்லாம் எனக்கு வந்து வியர் அண்ட் டியர் அதிகமாயிரும். நாளைக்கு செலவு வைக்கும். இது கியோட கியர் பாக்ஸ். DCT ட்ரைக்லெஸ் தான் இத்தனைக்கு அவங்களுக்கு. ஸோ அப்படின்றப்ப அது ஒரு பாதிப்பு. இன்னொன்னு டர்போ பெட்ரோல் மட்டும்தான் அங்கேயும் ஆப்ஷன். ஓகே. அப்போ டர்போ பெட்ரோல் நெக் டு நெக் இங்க கைலாக்கோட டர்போ பெட்ரோல் அங்க ஹுண்டாயோட டர்போ பெட்ரோல் பார்க்கும்போது இந்த டைம் கைலாக்கோட டர்போ பெட்ரோல் வந்து பவர் லீனியர் பண்ணிட்டாங்க. நீங்க அந்த அக்ரெசிவா ஒரு ஜெர்மன் இவங்க வந்து சொன்னா திட்டுவாங்க. ஸ்குவாடா செக்ல ப்ரோ நான் ஜெர்மன் சொல்லிட்டு திட்டுவாங்க. அதுக்காக சொல்றேன். அதாவது அவங்களோட ஓஜியோட பவர் டெலிவரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல லீனியர் பண்ணிருக்காங்க. ஓகே. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மைலேஜ் கொஞ்சம் கிடைக்கணும் அப்படின்னா லீனியர் பண்ணிருக்காங்க. இதே தான் அங்க நடந்திருக்குது. இப்போ பவர் வந்து நெக் டு நெக் இருக்குது ப்ரோ. பவர் டெலிவரி நெக் டு நெக் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா வந்து இவங்க கைலாக் 6 ஸ்பீட் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அது எப்படி அவங்க அந்த கேலிபரேஷன் இத்தனைக்கும் எய்சன் சோர்ஸ்க்கு தான் மகேந்திரா, மாருதி, ஹிண்டை எல்லாமே பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த கேலிபரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அடிச்சு தள்ளிடுறாங்க. நாங்க தான்டா அப்படின்ற மாதிரி. நம்ம போல 1 லிட்டர் TSI நம்ம அன்னைக்கு ஓட்டணும். அது ஓட்டிட்டு ரொம்ப நேரமா ஒரு சந்தேகம். அது DSC-யா டார்க் கன்வெர்ட்டர் அப்படினே இருந்தது இல்லங்க. அவங்களோட அந்த டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் எப்படிதான் அப்படி பண்றாங்கன்னு உண்மையிலுமே தெரியல. அதே டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் தான் HV-ல இருக்கு, ஹுண்டாயில இருக்கு. பட் ஆனா லாகியா ஷிஃப்ட் ஆகுது. இதுல கியர் ஷிஃப்ட் ஆகற ஜர்க் கூட ஆகறது தெரியறதில்ல. அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்கு போகுது. அதுல அவங்க தான் ப்ரோ. டிரைவிங் டைனமிக்ஸும் சரி, டிரைவர்ஸ் கார் அப்படின்னு பார்க்கும்போது சரி கைலாக். பட் ஃபேமிலியா நான் பாக்குறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ், லக்ஸுரி, கம்ஃபர்ட் இதெல்லாம் பாக்குறேன்னா சிரோஸ் கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருக்குது. சர்வீஸ் பத்தி பேசலாம். இப்போ சர்வீஸ் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே வந்து ஸ்கோடா வந்து அதிகமா இருக்கும். ஸ்பேஸ் காஸ்ட் அதிகமா இருக்கும். அதான் கம்பேர் பண்ணும்போது கியா மேபி கம்மியா பெட்டரா இருக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து இவங்க அந்த சர்வீஸ் பேக்கேஜ் எல்லாம் கொடுக்குறாங்களா அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இப்போ கைலாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 8,000 ரூபாய் வருதுன்னா இது ஒரு 2,000 ரூபாய் குறையும். ஏன்னா அங்கேயும் டர்போ பெட்ரோல்.
அதனால சர்வீஸ் காஸ்ட்ல வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பெருசா டிஃபரன்ஸ் இல்லைங்க ப்ரோ. 6000 7000 இப்ப அவனுங்களும் மேட்ச் மேட்ச் பண்றாங்க. மேட்ச் பண்ணிடுறாங்க ப்ரோ நீங்க மாருதி நம்ம டர்போவே வந்து 6000 கிட்ட 7000 கிட்ட தொட்டுறாங்க. அதுதான் சொல்றேன். அப்படின்றப்போ மிஞ்சி போனா எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 to 2000. அதை விட அவங்களுக்கு இன்னும் ரெண்டு அட்வான்டேஜ்னா 15000 ஒன்ஸ் தான். 15000 ஒன்ஸ் ஒரு இயர்லி ஒன்ஸ். ஸோ அப்படிங்கும்போது நீங்க எல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா கிலோமீட்டர் அதிகமா ஓட்டுறவங்களுக்கு இதுதான் பெனிஃபிட். கையில தான் பெனிஃபிட். அப்போ வந்து அந்த சர்வீஸ் காஸ்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் என்னது. ஏன்னா மோர் ஆர் லெஸ் இன்னைக்கு சிமிலரா தான் இருக்குது. எல்லா பிராண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்காங்க. XAVக்கு 6000 வாங்குறான், அடுத்த சர்வீஸ்ல 20000 புடிங்கறான். Hyundaiல 15000 வாங்குறான், அடுத்த சர்வீஸ் அவனும் 6000 அந்த மாதிரி தான் பண்றானுங்க. அது ஒரு சர்வீஸ்ல விட்டாங்கன்னா இன்னொரு சர்வீஸ்ல புடிச்சறாங்க. எல்லாரும் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. எல்லாம் மேட்டர் ஆஃப் 1000 2000 தான். அடுத்து வந்து டீசல். அதுதான் எங்க ஆப்ஷன் இல்லையே. என்ன மூடிங்க போயிருங்க. ஏன்னா எனக்கு வந்து கிரெட்டா செல்டாஸ் நீங்க இதெல்லாம் பார்த்தா கூடவே ப்ரோ டீசல் அப்படின்றப்போ செம்ம ப்ரொபோஷன் ப்ரோ. டீசல் இன்ஜின் ஹுண்டாயோட டீசல் சோர்ஸ் இன்ஜின் தானே. CRD-ன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருப்பானுங்க. அது சவுண்டும் வராது, பெட்ரோல் வண்டி மாதிரி ஓடும். சூப்பரா இருந்தது ப்ரோ ஓட்டுறது. அப்படியே இவரு திருப்பூர் போன பயங்கர ரிஃபைன்டான இன்ஜினுங்க ப்ரோ. அது ஹுண்டாயோட அந்த CRD பயங்கர ரிஃபைன்டா அதை டெஸ்ட் பண்ணி அவனுங்க அப்பத்த அசென்ட்ல இருந்து இருக்குது அந்த இன்ஜின் சேம் டெக். சோ அதனால இன்ஜினே பாருங்க ஹுண்டாயில ப்ராப்ளம் வராது. அதாவது இன்ஜின் வந்து இதாயிருச்சு, இந்த நாய்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு பெருசா இருக்காது. அந்த சின்ன கெப்பாசிட்டி டீசல் இன்ஜினாலும் சரி, இந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினாலும் சரிங்க, என்ன சொல்றது, செம்ம இன்ஜின் ரிஃபைன்டா இருக்கு. பெருமையா ஓட்டினீங்கன்னா மைலேஜ் வாரி வழங்கும். நாங்க டார்க் கன்வெர்ட்டர் பொறுமையா ஓட்டிட்டு இருக்கோம். எங்கங்க 80 90ல ஓட்டிட்டு இருக்கோம், 20 காமிக்குது. அதுதான் டீசல் போனா டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வேற ஆட்டோமேட்டிக் ஜம்முன்னு எடுத்து ப்ரோ. மாசத்துக்கு நான் 2000 கிலோமீட்டர் தாண்டி ஓட்டுவேன்னா ப்ரோ டீசல் டார்க் கன்வெர்ட்டர் எடுத்துக்கங்க. அதுதான். ஆனா என்னன்னா அவங்க அங்க பிளே பண்ணிருக்கிறது என்னன்னா வேரியன்ட்ஸ்ல பிளே பண்ணிட்டாங்க. கியா சிரோஸை பொறுத்த வரைக்கும் டார்க் கன்வெர்ட்டர் வேணும்னா நீங்க டாப் ஆஃப் த லைன் தான் போய் ஆகணும். அது ஒண்ணு இருக்குது. டாப் எண்ட்ல மட்டும் தான், இல்லனா மேனுவல் தான் மட்டும் தான் கொடுக்குறாங்க, இல்லனா மேனுவல் தான் கொடுக்குறாங்க. டாப் எண்ட் ஒரே மாடல் தாங்க. இல்ல ப்ரோ, டாப் எண்ட் போனீங்கன்னா பெட்ரோல்னாலும் சரி டீசல்னாலும் சரி ஆட்டோமேட்டிக் மட்டும் தான், மேனுவலே கிடையாதுங்க. ஓகே புரியுது. ஆனா அதுல வெர்ஷன்ஸ், அதுல வேரியன்ட்ஸ் இருக்குல்ல ஆட்டோமேட்டிக்ல இருக்குது. அதாவது என்னன்னா இப்ப HTK ஆப்ஷனல் போறீங்க அப்படின்னா அதுல எல்லாம் கிடைக்காது. ஓகே, அதுக்கு அடுத்து உள்ள வேரியன்ட்ஸ் நீங்க போகணும். சோ அந்த ப்ளே வந்து நீங்க கொஞ்சம் பிரீமியமா போனீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக் அப்படின்றத கொடுக்குறாங்க. டாப் எண்ட் போயிட்டீங்கன்னா மேனுவல் ஆப்ஷனே கிடையாது, ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். மைலேஜ் ஃபேக்டர்னு பேசணும்னா ப்ரோ டீசல் இருக்கிறனால இது கண்டிப்பா ஒரு பெட்டர் ஹிட் இருக்கு. பட் பெட்ரோல்ல ரெண்டுமே சளைச்சது கிடையாது. ஆமா, நீங்க பொறுமையா டர்போ பெட்ரோல்னாவே அப்படிதான் ப்ரோ. பொறுமையா ஓட்டணும்னா மைலேஜ் கிடைக்கும், அழுத்தணும்னா ஒண்ணும் இருக்காது. அதுதான் ரியாலிட்டி எனக்கு தெரிஞ்சு. அழுத்துனீங்கன்னா 11 to 13, உருட்டணும்னா 17 16 அந்த ரேஞ்சில இருக்கும். சஸ்பென்ஷன் பத்தி பேசலாம் ப்ரோ. சஸ்பென்ஷன் அப்படின்னு வரப்போ இந்த டைம் வந்து எப்பவுமே வந்து ஸ்கோடால வந்து ஒரு மெச்சூர்டான செட்டப் இருக்கும். இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டா போயிட்டாங்க. நீங்க கிட்டத்தட்ட எதுல விட்டீங்கன்னா கிளைட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. செம்ம ஸ்மூதா இருந்தது, சூப்பரா பண்ணிருக்காங்க காலிபரேஷன். அதே டைம் ஹேண்ட்லிங் காம்ப்ரமைஸ் இருக்குன்னு ஆகல. ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் என்ன, ஸ்டீரிங் ப்ரோ. ஸ்டீரிங் எப்பவுமே வந்து ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன்ல வந்து அழகா ஹிஃப்ட் ஆட் ஆயிட்டு இருக்கு 80 90 100ல. இதுல ஆட் ஆக மாட்டேங்குது. இதுல நீங்க 100 120 போனீங்கனாலுமே அப்படியே அந்த ஒரு இப்படித்தான் இருக்குது, அந்த ஒரு ஈஸா தான் இருக்குது. கொஞ்சம் ஹிஃப்ட் ஆட் ஆச்சுன்னா தான் அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். தப்புன்னு நம்ம ஏதாவது அசிஸ்டம்னா வண்டி லெஃப்ட் ரைட் போகும். அது இருக்கு. அது வந்து ஏன்னு தெரியல, பட் அது கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. கம்ஃபர்ட் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கோடா நீங்க கார் எடுக்கிறீங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்குது. பழைய ஸ்கோடா காட்டிலும் பெட்டரா இருக்குது. சிரோஸ் இந்த பக்கம் போனீங்கன்னா ஃபிளாட் டவுட் சஸ்பென்ஷன் வேற லெவல். எப்பவுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டிஃபரா, ஒரு மாதிரி டம்முன்னு ரோட்ல கேட்டரிஸோட சவுண்ட்ல கூட உள்ள வரும். இல்ல ப்ரோ, நீங்க எதுல வேணா விடுங்க, அப்படியே பொதுன்னு இறங்கி போகுது. செல்டோஸோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கேரன்ஸ் எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு என்னடா சஸ்பென்ஷன் இப்படி இருக்கு, கட்ட வண்டி மாதிரி இருக்கு. பட் எப்படி இதுனா ஹைவேல மேபி அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக இங்க ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்களா என்னமோ இருக்கு. பட் இதுல நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து அவ்வளவு அற்புதமா இருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளா வேணும் அப்படின்னா சிரோஸ் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த வந்து ரெக்லைனிங் சீட் வந்து எல்லா ஆப்ஷன்லயும் இல்ல ப்ரோ, டாப் ஆஃப் த லைன்ல தான் கிடைக்கும். அதுதான் ஒரு நீங்க பேசிக் மாடல்ல இருந்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, நீங்க ரெக்லைனிங் சீட்ஸ் எதுல கிடைக்குது அப்படின்றது நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க, என்னென்ன வேரியன்ட்ல கிடைக்குதுன்னு போட்டிருக்கேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெக்லைனிங் வித் ஸ்லைடிங் ஸ்லைடிங் பிளஸ் இது வெண்டிலேட்டர். XC70 யூசர்ஸ்க்கு வயிறு எரியணுமே.
எங்களுக்கு ஃப்ரண்ட்லயே வெண்டிலேட்டர் சீட்ஸ் இல்லடா, நீங்க எங்கடா பின்னாடி வெண்டிலேட்டர் சீட் கொடுத்துருக்கீங்க? நீங்க உங்களோட செகண்ட் ரோலாம் நகர்த்தவே முடியாது. இங்க செகண்ட் ரோ வந்து அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுங்க ப்ரோ. நம்மளுக்கு பண்ணலாம். 60,000 ஒரு வந்துருச்சு. வீடியோ ஆமா 60,000 கிலோமீட்டர் சவுண்ட் வருது. நிறைய இருக்குது. சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. பண்ணுவோம். ஸோ ஓவராலா பேசணும்னா ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஸ்டடியான ஒரு பில் குவாலிட்டி வேணும், மைலேஜ் காம்ப்ரமைஸ் ரெண்டுமே தான் இருக்குது. டிரைவிங் டைனமிக்ஸோட ஒரு டிரைவர்ஸ் காரா பார்க்குறீங்க அப்படின்னா ஹைலாக். இல்லை நான் ஒரு ஃபேமிலிக்கு நான் கம்ஃபர்டபுளாக போய் வர்றதுக்கு இருந்தால் போதும், நான் விரட்ட மாட்டேன், ஒரு 100க்குள்ளே தான் போய் வருவேன் அப்படின்னா தாராளமாக சிரோஸ். ஃபீச்சர்ஸ் பேக் தான் வேணும்னா சிரோஸ் கண்டிப்பாக. இதுதான் எங்களோட ஒப்பீனியன். என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எந்த விதத்தில் இல்லை அப்படின்றதையும் சொல்லிடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம ஜிஎஸ்வி அப்ரூவ்டு காசில் இப்போ ரீசெண்ட் டைமில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை சொல்கிறேங்க. அதாவது நம்மள்ட்ட காரு சப்ஸ்கிரைபர் கொடுக்குற கார் மட்டும்தான் அப்படின்றப்ப நிறைய கார்ஸ் இருக்கிறது இல்லை. அதனால வந்து இருக்கிற காரை மட்டும் தான் நம்ம போடுறப்ப என்னன்னா அந்த குரூப்ல அன்வான்டா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதால எங்களுக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு அது போய் சேர மாட்டேங்குது. நிறைய கஸ்டமர் கார் வாங்கின கஸ்டமர் இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த இது எடுத்த கஸ்டமர், வேக்னர் எடுத்த கஸ்டமர் குரூப்லயே இல்லை. வீடியோ பார்த்து குரூப்ல ரெக்வஸ்ட் கொடுத்து சேர முடியாம சேர்ந்து எடுத்திருக்கிறாங்க. ஆமாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல மெம்பர்ஸே வந்து என்னன்னா எந்த வீடியோ போட்டாலும் பெருசா, அதாவது ஒரு 1250 வந்து குரூப்போட மெம்பர்ஸ் அப்படின்னா ஒரு 4 கார் 5 காருக்கு தான் ரெஸ்பான்ஸே பண்றாங்க. மீதி பேரெல்லாம் வெளியில இருந்து தனியா எனக்கு குரூப்ல ஆட் பண்ணுங்கன்னு தான் கேக்குறாங்க ஒழிய 1250 மெம்பர்ஸ்க்கு ஒரு கார் ரெக்யர்மெண்ட் என்ன இருக்குன்னு இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லல. மெசேஜ்லயே வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க எனக்கு இந்த ரெக்யர்மெண்ட் இருக்கு, எனக்கு இந்த ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு. எனக்கு இந்த பிலோ 2.5 lakhs கீழே நம்மகிட்ட காரே வர்றது இல்லைங்க, அது சொல்லிடுறேன். அதனால பிலோ 2.5 lakhsனா எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. கிடைக்கிறது இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மள்ட்ட வர்றதும் இல்லை. நம்மள்ட்ட வர்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs பிளஸ்ல தான் வருது. 2.5 போகும்போது காரோட குவாலிட்டி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சர்வீஸ் பேக்கேஜ் கன்ஃபார்மா இருக்கிறது இல்லை அந்த காருக்கு. ஸோ அந்த காரை நம்ம எடுத்து டிஸ்பிளே பண்ணாலும் நாளைக்கு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பிரச்சனைன்னு நம்ம கிட்ட தான் வருவாங்க. இவங்க எடுத்து கொடுத்த கார் நாளைக்கு நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரொம்ப கெட்ட பேர் ஆயிரும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த 2.5 lakhsக்குள்ள இருக்கிற கார் கம்பெனி சர்வீஸ் இல்லாதனால அதை நம்ம பெருசா நம்ம இது பண்றதே இல்லை. என்னன்னா குரூப்புக்குள்ள சேரவங்க ஒவ்வொருத்தரையும் வெரிஃபையும் பண்ண முடியாது, அவங்க டீலரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு மக்களுக்கு நல்லது நடக்கணும், கரெக்டா எல்லாம் போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா அன்வான்டா அந்த குரூப்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லெஃப்ட் ஆயிருங்க. நிறைய பேர் அதுல வந்து ஜாயின் பண்றதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. நான் இன்னொரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணுங்க. அப்புறம் டீலர்ஸ் புரோக்கர்ஸ் தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணாதீங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து கெட்ட வார்த்தை பேசுறதை நிறுத்துங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்ல ப்ரோ ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் இதுல வந்து நீங்க எப்படி டீலர்ஸ் ஃபோக்கஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் சேனல் நாசமா போயிரு, உங்க குடும்பம் நாசமா போயிரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் போட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு தான் தனி பிசினஸ் இருக்குல்லப்பா, நீங்க போய் அதுல பாருங்கப்பா. அதை தான் சொல்றேன், உங்களுக்கு தனி பிசினஸ் இருக்குல்ல, அதுல பாருங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ப்ரோ ரொம்ப ஜென்யூனா செகண்ட் ஹேண்ட் கார் பிசினஸ் பண்றதுக்கு நீங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஈரோடு இருக்கு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஒரு 10-12 கார்ஸ் கொடுத்துருப்போமா, எல்லா கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடு. இன்னைக்கு என்னன்னா ஹைலைட் என்னன்னா அந்த வாங்கின கஸ்டமரே திருப்பி நம்ம கிட்ட வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு பாக்குறாங்க, அவரை கான்டாக்ட் பண்ண சொல்றாங்க, நீங்க அவருக்கும் ஒரு வண்டி எடுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா 10 வண்டினாலும் 10 வண்டி தெளிவான வண்டி. நேரம் ஒரு நம்ம ஒரு கமர்ஷியலா பண்றோம் அப்படின்னோம்னா நேரம் ஒரு 50 வண்டி 60 வண்டி பண்ணிருக்கலாம். 10 வண்டி ஏன் பண்றோம்னா அத்தனை வண்டி ஷார்ட் லிஸ்ட் பண்றோம். 100 வண்டி பார்த்துட்டு அதுல நமக்கு இதுதான் ஜெனரல் சர்வீஸ் நல்லா இருக்கு, இப்போ 2 லட்சம் கிலோமீட்டர் ஒன்னு எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட வந்திருக்கு. ஆனா 0 to 2,60,000 வரைக்கும் கம்பெனி சர்வீஸ், ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி கிடையாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, 2.5 லட்சம் கிலோமீட்டர் நீ ஓட்டுறா பண்ணி என்ன அந்த வண்டி போஸ்ட் பண்ற அப்படிம்பாங்க. ஆனா 2.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலுமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கு, ஆக்சிடென்டல் ஹிஸ்டரி கிடையாது, டில் நோ கம்பெனி சர்வீஸ் பண்ணிருக்காங்க, அலைன்மெண்ட் கரெக்டா பாத்துருக்காங்க, வண்டி நல்லா இருக்குங்கறனால தான் நம்ம போஸ்ட் பண்றோம். நாங்க ஒரு டெக்னீஷியன் தனியா வச்சுங்க, அவருக்கு பணம் கொடுத்து இதை வெரிஃபை பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காரை எடுத்துட்டே வரும். அப்படின்றப்ப எங்கள்கிட்ட நிறைய கார் இல்லை, கம்மியான கார்ஸ் தான் இருக்குது. அப்புறம் நீங்க உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பாரதி ப்ரோட நம்பர் இருக்குது, நான் கொடுக்குறேன், நீங்க அதில் போடுங்க. பட் என்னன்னா ரெக்குவயர்மெண்ட்ஸே இல்லாத நிறைய பேர் அந்த குரூப்ல இருக்கிறது தான் வந்து அந்த அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து ஹெல்த்தியா போறதுக்கு இல்லாம பாதிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த டீலர்ஸ் அண்ட் புரோக்கர்ஸை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு 60 to 70% நல்லதா பண்றாங்கன்னா ஒரு 30% கெட்டதா பண்றவங்க இருக்கதான் செய்யும். நல்லதுன்னு இருந்ததுன்னா கெட்டது இருக்கதான் செய்யும். நாம சொல்றது அந்த 30% தான் சொல்றோம். ஸோ அந்த 30% பீப்புள் தான் இந்த மாதிரி விஷயங்களையும் பண்றாங்க. நீங்க திட்டுறதுனால ஒரு பிரோஜனம் இல்லைங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து திட்டுறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாது. யாருக்கு அது பாதிப்பு இருக்கு போதுன்னா அப்படியே பார்த்துட்டு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்.
சரி, சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேங்க. உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, இல்ல உங்களோட காச நீங்க சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கார வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, விற்கணும்னு நினைச்சாலும் சரி, ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸோட ஜிஎஸ்வி அப்ரூவ்ட் காச நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கீழ கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். புது குரூப்க்கான லிங்க்கும் குடுத்துருக்கேன். நீங்க செக் அவுட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், சிறப்பா இருப்போம். டாடா, டேக் கேர், பை. ப்ரோ. பை.